ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தா ரமணே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் யாரெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை கோவிலில் தத்து கொடுத்து வாங்கணும், சரி அப்படி வாங்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும், இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க, தெளிவாக புரியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோவிலில் இறைவனுக்கு நம்ம குழந்தையை தத்து கொடுத்து வாங்கும்போது குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான், உங்கள் ஜாதகப்படி குரு பகவான் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நட்சத்திர சாரங்கள் 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கிரக சேர்க்கை, குரு பகவானே உங்கள் ராசி லக்கணப்படி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வந்தாலும் சரி, உதாரணமாக சொல்லணும்னா துலாம் லக்கணம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 6ஆம் அதிபதியாக வருவார். ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 8ஆம் அதிபதியாக வருவார். சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் எட்டாம் அதிபதியாக வருவார். கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் 6ஆம் அதிபதியாக வருவார். அப்போ இந்த மாதிரி ராசி லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஜாதகப்படி அந்த குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து எண்ணி வரக்கூடிய 6, 8 அதிபதி சேர்க்கையில் இருந்தாலும் சரி, லக்கணத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 6, 8 அதிபதி பார்வை சேர்க்கை தொடர்பு நட்சத்திர சாரங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துட்டார் அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் ஏதோ ஒரு கோவிலில் பிறந்த உடனே ஒரு வருஷம் காலகட்டம் கழிச்சதுக்கப்புறம் அந்த கோவிலில் தத்து கொடுத்து இறைவனுக்கு அந்த குழந்தையை காணிக்கையாக கொடுத்துட்டு இறைவன்கிட்ட இருந்து அந்த குழந்தை கழுத்தில் ஒரு மாலையை வாங்கி போட்டு அந்த குழந்தையை இறைவன்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்கள் குழந்தை அல்ல. எந்த கோவிலில் தத்து கொடுத்தீங்களோ அந்த இறைவனோட குழந்தை. அப்போ இறைவருள் பெற்ற குழந்தையாக அது மாறும். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகப்படி கிரக தோஷங்கள் என்ன அமைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை அந்த இறைவனே நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல் அந்த இறைவன் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பிரச்சனை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இது நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட எல்லா கோவிலையும் செய்யலாம். அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணப்படி 5ஆம் அதிபதி அல்லது ராசிப்படி 5ஆம் அதிபதி இந்த இரண்டையும் கணக்கெடுத்துக்குங்க. இந்த 2 5ஆம் அதிபதியும் உங்கள் ராசி லக்கணப்படி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பார்வை தொடர்பு சேர்க்கையில் இருந்துட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைய நீங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் தத்து கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். குழந்தைகளுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் சார்ந்த விஷயங்கள் உள்ளே வரவே வராது. குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உள்ளே வராது. குழந்தைகளுக்கு படிக்கிற படிப்பு முடிஞ்ச உடனே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு அமையும். அதே சமயத்தில் பிள்ளை பிற்காலத்தில் கடன் வாங்கி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு சூழலையும் நோக்கி அந்த குழந்தையை நகற்றதுக்கு அந்த இறைவன் அனுமதிக்க மாட்டான். ஏன்னா அது உங்கள் குழந்தை இல்லை, இறைவன் குழந்தை. அதே சமயத்தில் 8ஆம் இடம் தொடர்பு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி மாத்திரை மருந்து எடுத்து அதுக்கு உண்டான நோய் சார்ந்த விஷயத்துக்காக எடுக்கிறதுக்கு உண்டான சூழலையும் உருவாக்கும். குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் சொன்ன சொல்லு கேட்காம உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் உழைப்புகளையும் உங்களுடைய வருமானத்தையும் ஏதோ ஒரு விதத்தில் வெட்டியாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலையும் அந்த இறைவன் உருவாக்க மாட்டான். ஏன்னா 6, 8 அதிபதி பார்வை சேர்க்கை குரு பகவானுக்கு கிடைச்சாலும் சரி, உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இந்த அமைப்பு இருந்தாலும் சரி, ராசி லக்கணப்படி 5ஆம் அதிபதி இந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்களே நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 6, 8 அதிபதி பார்வை சேர்க்கை தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி 6, 8 கிரகங்கள் பார்வை சேர்க்கை அமைப்பில் இருந்தாலும் சரி, நீங்களே பிறந்ததுலேருந்தே வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்குதுன்னா உங்கள் தந்தையும் இதே பாடுபட்டிருப்பார். கடன் வாங்கி ஜீவனம் பண்ணிகிட்டு இருப்பார். அதே சமயத்தில் நல்ல வேலைவாய்ப்பு இருக்காது, கடனுக்கு மேலே கடன், பூர்வீக சொத்து இழக்கிறது, இது போன்ற விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பார். உங்களுக்கும் அந்த அமைப்பு தொடரும். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த அமைப்பு இருந்தால் உங்களையும் அது பாதிக்கும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து ஒரு குழந்தை இந்த மாதிரி அமைப்பு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருக்குன்னா இந்த குழந்தை எப்போ உங்களுக்கு பிறக்குதோ பிறக்கிற காலகட்டத்தில் செக் பண்ணி பாருங்கள்.
குழந்தை வயிற்றில் எப்போ உருவாகுதோ அந்த காலகட்டத்தை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் தலை தூக்கிக்கிட்டே இருக்கும். பிரச்சனை உருவாகிட்டே இருக்கும். குழந்தை பிறந்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நோய் நொடி பிரச்சனைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த குழந்தை நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் மனசு அது காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு நீங்கள் அந்த 6, 8 சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கொண்டு போய் அந்த குழந்தையை கொண்டு போய் நீங்கள் இறைவனுக்கு நீங்கள் தத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் குழந்தை இல்லை, இறைவன் குழந்தை. இறைவன் குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே நெருக்கடிகளை அந்த இறைவன் தான் தீர்த்து ஆகணும், அவனே தீர்ப்பான். அதே சமயத்தில் நீங்கள் இறைவனுக்கு அந்த குழந்தை தத்து கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள் எப்பப்போ எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன வருங்கிறது அந்த தாய், அந்த தகப்பன்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் அறிவான்னு பார்த்தீங்களா? அவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் தகுந்தாற் போலும் கிரகங்களுடைய வலிமையை குறைச்சி அந்த குழந்தைக்கு யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இது சத்தியமான உண்மை. என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். சரி, இதை நம்ம செஞ்சாச்சு, அதுக்கப்புறமா நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமா? சத்தியமாக சிறப்பாக இருக்கும். நல்ல வேலைவாய்ப்பு, அதாவது குழந்தை பிறந்தவனே நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, தந்தைக்கும் தாய்க்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்பம் பிரியாத ஒரு சூழல், அதே சமயத்தில் பூர்வீக சொத்தை இழக்கக்குண்டான சூழல் இல்லாமல் இருக்கும். அதே சமயத்தில் அந்த குழந்தை படித்து வந்து விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் வரும்போது நல்ல விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சு நம்பர் 1 வர்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அந்த குழந்தைகளுக்கு கல்வி முடிஞ்ச உடனே நல்ல வேலை வாய்ப்பு, அதே சமயத்தில் குழந்தை பாக்கியங்கள், அந்த குழந்தைக்கு குழந்தை பாக்கியங்கள், இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது உங்கள் எப்போ தத்து கொடுக்குறீங்களோ அப்போவுமே அது உங்கள் குழந்தை இல்லை, இறைவன் குழந்தை. சரிங்களா? அந்த குழந்தைக்கு உண்டான முழு பொறுப்பையும் அந்த இறைவன் ஏற்றுக்கிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை வந்து குழந்தையாக இருக்குது, 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி தொடர்பில் இருக்குது, குலதெய்வம் கோயிலில் போய் தத்து கொடுத்து எடுத்து வாங்கலாம். முக்கியமாக அங்கே 9ஆம் அதிபதி பார்வை, சேர்க்கை சம்மந்தப்பட்ட அமைப்புகள் வந்துட்டுன்னா இஷ்ட தெய்வம் கோயிலவே நீங்கள் தத்து கொடுத்து அந்த குழந்தைய வாங்கலாம். இல்லை எனக்கு குலதெய்வம் எதுன்னு தெரில அப்படின்னாச்சுன்னா பொதுவாகவே குலதெய்வம் கோயிலில் குலதெய்வம் நம்மளுக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எந்த கோவிலோ அந்த கோவில்லையும் அந்த குழந்தையை நீங்கள் தத்து கொடுத்து வாங்கும்போது உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தில் வந்து நோய் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனை இல்லாத, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் தன்மை இல்லாமல் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக அந்த இறைவன் அந்த குழந்தைகளுக்கு அருள்வான். நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் நெருக்கடியாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியான சூழலில் அந்த குழந்தை தள்ளணுங்கிற நேரத்தில் இருக்கும்போது கூட அந்த இறைவன் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக இருந்து, உற்றார் உறவினராக, நண்பருக்கு நண்பராக இருந்து அந்த குழந்தையை காக்கக்கூடிய முழு பொறுப்பும் இறைவன்கிட்ட சேர்ந்துடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதா? அதுக்காக பயந்துக்க வேண்டாம். ஐயோ நம்மளுக்கு பிறந்த குழந்தை வந்து 6, 8 அதிபதி தொடர்பில் இருக்கிறானே, அதே சமயத்தில் குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் எப்படி மறைஞ்சிட்டானே, எப்படி இருக்கிறானே, நீங்கள் ஒன்றும் மனசை அலட்டிக்க வேண்டாம். சொன்ன விஷயத்தை மட்டும் போய் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் உங்கள் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயமும், ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன் வாங்கிறது, 8ஆம் இடங்கிறது வட்டிக்கு வாங்கி அந்த கடனை கட்டுறது. இந்த அதிபதி சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் வந்து இந்த கிரகங்கள் சேர்ந்தும்போது என்னாகுன்னா உங்கள் குழந்தை ஒரு காலகட்டத்தில், அதாவது உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க. இதே விஷயம் வந்து நீங்கள் இந்த தத்து கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையும் ஒரு காலகட்டத்தில் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு செலவுக்காக அல்லது உங்களுடைய மருத்துவ செலவுக்காக அல்லது அந்த உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பேரனுக்காக வந்து உங்கள் குழந்தை ஒரு காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறதுக்கு உண்டான சூழலை அதை உருவாக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் விடுறதுக்கு முன்னால் நீங்களே இந்த இறைவன்கிட்ட கொண்டு போய் உங்கள் குழந்தைய ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா 6, 8 என்பது அடுத்தவங்களுடைய வருமானத்தையும் உள்ளே கொண்டு வரும். அதே 6, 8ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் இந்த கடனை வந்து நீங்கள் தத்து கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வரும். ரெண்டுக்குள்ளே ஒரே வித்தியாசம்தான். இறைவனுக்கு தத்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ஃப்யூச்சரில் அடுத்தவங்களுக்கு வட்டிக்கு காசு ஏதோ ஒரு காசை கொடுத்து அவங்க உழைப்பை இந்த குழந்தை வாங்கி லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும், பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வாழும். அதே தத்து கொடுக்காமல் விட்டு அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு யோசனையில் விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தை வந்து சம்பாதிச்சு வரக்கூடிய காசு, பணம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே வந்து உழைப்பு உள்பட இன்னொருத்தருக்கு வட்டியாக கட்டிக்கிட்டே இருக்கும். செய்கிற விஷயம் என்னமோ ஒரே ஒரு விஷயந்தான். இப்படி செஞ்சால் உங்களுக்கு இந்த சூழலுக்கு மாறி வரும். அப்போ உங்கள் ஜாதகப்படி குரு பகவானையும் கணக்கெடுத்துக்குங்க. அதே சமயத்தில்
உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி கணக்கு எடுத்துக்குங்க. 6, 8 அதிபதி பார்வை, நட்சத்திர சாரங்கள், தொடர்பு, கிரகங்கள் சேர்க்கைகள், அப்படி எப்படி ஒரு தொடர்பு வந்துட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் அருமையான ஒரு வாய்ப்பு அமையும் எல்லா விஷயத்திலுமே. அதே சமயத்தில் எப்போ தத்து கொடுத்து வாங்குறீங்களோ அப்போவே உங்களுடைய கடனும் தீர்க்கப்படும். உங்களுக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த குழந்தை கிரக தோஷத்தில் பிறந்திருந்தால் கூட அந்த குழந்தையால் வரக்கூடிய நெருக்கடிகள் எதுவுமே உங்ககிட்ட வராது. ஏன்னா அது உங்கள் குழந்தை இல்லை, இறைவன் குழந்தை. அந்த நெருக்கடிகள் இறைவன்கிட்ட போகும். இறைவன் என்ன பண்ணுவான்னா, கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் மற்றும் வேலாயத்தை வச்சு அவனே பிரச்சனை ஒதுக்கி விட்டுக்குவான். நீங்கள் இதில் பெருசாக மனசை போட்டு அலட்டிக்கங்கிற அவசியமே கிடையாது. இதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து எந்த கோவிலில் இறைவனுக்கு நீங்கள் அந்த குழந்தையை தத்து கொடுத்தீங்களோ அதே கோவிலுக்கு அந்த இறைவனுக்கு வருஷத்தில் ஒரு தடவையாவது அந்த குழந்தைய ஒரு முடிக்காணிக்க, பெண் குழந்தையாக இருந்தால் பூமுடி கொடுங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு மொட்டை போடுங்க. இதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தை தாங்க உங்கள் ஊர்லேயே நம்பர் 1 இருக்கும். நீங்களும் இதை கண் கூட பார்க்குறக்கு உண்டான சூழல் உருவாகும். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க, நம்ம குழந்தை வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குது, கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது, நோய் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுது, குழந்தை கோர்ட்டுக்கே சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்படி சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்ம பையன் ஜெயிச்சு வந்துகிட்டே இருக்கான் வாழ்க்கையில். அப்படிங்கிறத நீங்கள் கடைசி காலங்களில் உட்கார்ந்து உங்கள் குழந்தை பண்ணுற அந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் ரசித்து ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு அந்த கிரகங்களுக்கு அந்த இறைவன் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். செய்யாமல் விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை தான் சரியில்லை, பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தோம், பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குது, ஒரே நோயில் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடனில் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அன்னாடு வந்துக்கிட்டே இருக்குது. பிள்ளை நம்ம முன்னால் கண்கலங்கி நிற்கும்போது ஒரு தாய் தந்தை மனசு என்ன வேதனைப்படும் அப்படிங்கிறத தாய் தந்தையாக இருந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு புரியும். நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சில குழந்தைகள்லாம் பாருங்கள், ஆரம்பத்தில் நல்லா லெஜரியாக வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு திருமணம் ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய லைஃப்பில் அந்த மனைவி சரியில்லாமல் அந்த குழந்தைக்கு உங்கள் குழந்தைக்கு பிறக்கக்கூடிய, உங்களுக்கு பேரன் பேத்தியும் பிறக்கக்கூடிய குழந்தை உங்கள் பையனுக்கு குழந்தையாக வருதில்ல, அந்த குழந்தைகளுக்கு பிறந்த நேரமும் சரியில்லாமல் பிள்ளைகள் அவதிப்பட்டு அல்லோலப்பட்டு இருக்க சொத்து சார்ந்த விஷயங்களை அழித்து கடனுக்கு மேலே கடன் வாங்கி நோய்வாய்ப்பட்டு இப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதுதான் நரகமான வாழ்க்கையாக இருக்கும். எல்லார் பிள்ளையும் நல்லா இருக்குது, என் பிள்ளை மட்டும் கஷ்டப்படுதுன்னு சொல்லி ஒரு தாய் தந்தை மனசு வெம்பி தாய் தகப்பன் அழும்போது அந்த பிள்ளைகள் மனசும் கெட்டு உங்கள் மனசும் கெட்டு வாழ்க்கை நரகமாக மாறி போகும். அப்போது உங்கள் ஜாதத்தில் குரு பகவான் 6, 8 அதிபதி பார்வை சேர்க்கை தொடர்பு எப்படி இருந்தால் கணக்கு எடுத்துக்குங்க. 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் நீங்கள் தெய்வத்திற்கு கொண்டு போய் உங்கள் குழந்தைய தத்து கொடுத்துட்டு அதை அப்படியே வாங்கி கொண்டு தெய்வத்தின் குழந்தையாக வளர்த்து, உங்கள் குழந்தைன்னு சொல்கிறத விட தெய்வத்தின் குழந்தையாக வளர்த்து பாருங்கள். உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைய அந்த ஊரில் இன்னார் மகனா இன்னாருக்கு பேரனா, அடையப்பா கஷ்டப்பட்டாங்கப்பா, இன்றைக்கி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு ஊர் மக்கள் உங்கள் பிள்ளைய பார்த்து வாழ்த்துற அளவுக்கு இருக்குமே தவிர கேலி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காது. ஏன்னா 6, 8ங்கிறது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இப்படி சொல்கிறோம்ல, இது நெகட்டிவ் விஷயம் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நெகட்டிவ் விஷயம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் குழந்தை பிறந்துட்டதுனால இதை கொண்டு போய் நீங்கள் தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைகள் லைஃப் நல்லா இருக்கும், உங்களுடைய லைஃப்புக்கும் அது திருப்தியாக இருக்கும், மனசு நிறைவாக இருக்கும். இது என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதா, தாராளமாக கொண்டு போய் இந்த பரிகாரத்தை இந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பாருங்கள், வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க. சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், தத்து கொடுத்து ஒரே வருஷத்தில் மாறியுமான்னு கேட்பீங்க. ஒரே வருஷத்தில் எதுவுமே மாறாது. சரிங்களா? ஏன்னா நீ தத்து கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய கல்வி சார்ந்த விஷயத்தில் உள்பட ஆரம்ப நிலை கல்வியில் இருந்து அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வாழ்க்கையில் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் குழந்தை தாத்தா பாட்டி ஆகி, அதாவது உங்கள் குழந்தைக்கு மகன் பிறந்து அந்த குழந்தைக்கு மகன் பிறந்து இப்படி வம்சம் வரும் பார்த்தீங்களா? இந்த வம்சம் விருத்தி ஆகிற வரை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த இறைவன் என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் உங்கள் குழந்தை இப்போ ஆசைப்பட்டால் எதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி வாங்கி கொடுப்பீங்களோ அதே விஷயத்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தில் யார் மூலமாவது உழைப்பு மூலமாக, சரிங்களா, திருடாமல் பிரச்சனையை ஒருத்தட்ட அடித்து பிடுங்காமல் திருடாமல் உழைப்பு மூலமாக அவனுடைய சொந்த முயற்சியில் கொடுக்குறதுக்கு உண்டான அமைப்பை அந்த இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம். இது போன்ற ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், ராசி பரிகாரம், இறந்த வழிபாடு, குலதெய்வ வழிபாடு,
நட்சத்திர பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடியோ பக்கம் போட்டிருக்கிறேன். சேனல் வந்து ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம் இந்த சேனலில். இந்த சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு ராசி இலக்கணத்திற்கு வாழ்வியல் பரிகாரமாக என்னென்ன செய்யணும், எதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறக்கு உண்டான எல்லா விஷயத்துக்கும் விடை கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. என்னோடய சேனலை வந்து பின்தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு நான் சொல்கிற கருத்து பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.